सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இப்போ இன்னைக்கு ஆனா அந்த மாண்டூக்கிய காரிகையில் இருக்கிற ஒரு பிரகரணத்துல ரெண்டாவது பிரகரணம், 4 பிரகரணங்கள் தான் இருக்கு மாண்டூக்கிய காரிகையில. அதுல ரெண்டாவது பிரகரணத்துல சொப்னாவஸ்தைங்கிற அவஸ்தையை வச்சுண்டு அவஸ்தாத்ரய நிரூபணம் எப்படி பண்றது, அந்த அவஸ்தாத்ரய நிரூபணத்தினுடைய பிரயோஜனம் என்ன, ஒவ்வொரு அவஸ்தையிலிருந்து வேதாந்த பிரமேயம் வேதாந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு உபயோகப்படுத்த முடியும் சாஸ்திர கிரந்தங்கள்ல இருக்கிறது வச்சுண்டு நான் கொஞ்சம் நிரூபணம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். பத்ரம் கர்ணேதீன் சாந்தி பாடம். இதுல இந்த உபனிஷத்துல முக்கியமா 2 விஷயம்தான் இருக்கு. ஒண்ணு அவஸ்தாத்ரய நிரூபணம் பண்ணி அவஸ்தாத்ரய அதீதமான துரியம் சைதன்யம், சதுர்த்தம் மன்யந்தே அத்வைதம். இந்த அத்வைதம் என்கிற வார்த்தையே இதுல வந்திருக்கு, இந்த உபனிஷத்துல வந்த வார்த்தை இது. அந்த ஒரு தத்துவ நிரூபணம் அவஸ்தாத்ரய நிரூபணம் பண்ணி அவஸ்தாத்ரய அதீதமான அப்படின்னா 4 அவஸ்தை தான் சொல்லி ஆரம்பிக்கிறது. சோயம் ஆத்மா சதுஷ்பா சொல்லி ஆரம்பிக்கிறது. 4 விபாகங்களோட இருக்கிறது ஒரு கற்பனை பண்ணி சோயம் ஆத்மா சதுஷ்பா 4 பாதங்கள் உடையது சொல்லி உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. 4 பாதங்கள்னா எப்படின்னால் 4ஆ பிரிச்சுண்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ற அர்த்தத்துல 4 பாதங்கள் பத்தியதே கம்யதே நியாயதே அப்படி ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு 4 பாதங்கள்னு சொல்லி இருக்க. அதுல 3 பாதங்கள் இந்த சம்சாரத்தோடு சேர்ந்தது அவஸ்தாத்ரயம் பிரசித்தமா இருக்கு, எல்லா கிரந்தங்களையும் தெரியறது. கிரந்தங்கள் பார்க்க வேண்டாம், நம்மளுடைய அனுபவத்திலேயே இருக்கு. ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இப்படி 3 அவஸ்தைகள் இருக்கு என்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த 3 அவஸ்தைகள் சம்சாரத்தோடு சேர்ந்தது. 4வது ஒரு அவஸ்தை அவஸ்தையே கிடையாது. ஆனால் 3 அவஸ்தைகளே அவஸ்தைன்னு சொல்றதுனால அதை வச்சுட்டு 4வது அவஸ்தையும் என்ற மாதிரி சொல்றது துரியம். ஒரு இதுக்கு என்ன சொல்றது, சாபேட்சமா சொல்லும் பொழுது 3 அவஸ்தைகளை வச்சுட்டு இன்னொன்னு 4வது சொல்றது. அது அவஸ்தாதீதமான ஒண்ணு ஒரு நிலைமை. அது இந்த மாதிரி 4ஆ விபாகம் பண்ணி இந்த உபனிஷத்துல நிரூபணம் பண்றது. அதுல பல உபனிஷத்திலும் இந்த அவஸ்தாத்ரய நிரூபணம் இருக்கு, பிரதாரண்யத்தில் இருக்கு, பிரஷ்னோபனிஷத்துல இருக்கு, எல்லா உபனிஷத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த சின்ன உபனிஷத்துல முக்கியமா அதுதான் இருக்குன்னு என்ற விசேஷம். அவஸ்தாத்ரய நிரூபணம், அவஸ்தாத்ரய அதீதமான ஆத்ம தத்துவத்தை சொல்லி உபசம்ஹாரம் பண்றது. அதுக்கப்புறம் ஆரம்பத்திலேயே அந்த ஓமித்தி ஏதது அக்ஷரம் இததும் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் சொல்லி ஒரு உபாசனத்தை சொல்லி அதுக்கப்புறம் இந்த அவஸ்தாத்ரயம் சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றது, திருப்பி அந்த உபாசனத்துக்கு வருது. அவஸ்தாத்ரயம் சொல்லி எங்க முடிக்கிறது பாருங்க, ஜாகரிதஸ்தானோ பகிஷ்பிரஜ்ஞா சப்தாங்கா ஏகோனவிம்சதி முகா ஸ்தூலபு வைஸ்வானரஹ பிரதமபாதஹ சொல்லி ஜாகிரத அவஸ்தையை சொல்றது. சொப்னஸ்தானஹ அந்தப்பிரஜ்ஞா சப்தாங்கா ஏகோனவிம்சதி முகா பிரவிவித்தபு பைஜசஹ திதீயபாதஹன்னு சொல்லி சொப்னாவஸ்தையை சொல்றது. எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தானஹ ஏகீபூதஹ பிரஜானகன ஏவ ஆனந்தமயோஹ்யானந்தபுக் சேதோமுக பிராஜ்யஸ்திருதீய பாதஹன்னு சொல்லி
சுசுப்தி அவஸ்தையை காமிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சுசுப்தி அவஸ்தையில் இருக்கிற ஸ்வரூபமாகவே ஈஸ்வரனை வர்ணனம் பண்றது. ஏஷ சர்வேஸ்வர, ஏஷ சர்வஜ்ஞ, ஏஷோ அந்தர்யாமி, ஏஷ யோனி, சர்வஸ்ய பிரபவாப்தயோ ஹி பூதானாம். இப்படி சொல்லி ஈஸ்வர ஸ்வரூபத்தை அங்கே சேர்க்கிறது. அதுக்கப்புறம் அந்த துரிய அவஸ்தையை பத்தி சொல்லி அந்த கண்டமே முடிகிறது. நாந்த பிரஜம் ந பகிஷ்பிரஜம் நோ பயத பிரஜம் ந பிரஜானகனம் ந பிரஜம் ந அப்பிரஜம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேசம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேய சொல்லி அந்த இரண்டாவது பாதம் முடிக்கிறது. இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப ரொம்ப அத்வைதத்துக்கு நமக்கு அனுகூலம். அத்வைத சித்தாந்தத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வாக்கியம் பூர்ணமா சக்தமா இருக்கு, சமர்த்தமா இருக்கு. ஏன்னா அந்த நிர்குணமான ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவையான விசேஷணங்கள் எல்லாமே இருக்கு. அதிருஷ்டம், அவ்யவஹாரியம், விவகார சம்பந்தம் இல்லாதது. அப்படி சொல்லி சிவம் அத்வைதம், அத்வைதம் என்கிற வார்த்தை வருது. அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இப்படி துரிய ஸ்வரூபத்தினுடைய பிரதிபத்தினா விஞ்ஞானம், விவேகத்தை காமிச்ச அந்த நிரூபணம் முடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? திருப்பி அந்த உபாசனத்துக்கு வருது. ஓங்காரோபாசனம் இந்த துரிய பிரதிபத்தி, துரிய பிரம்ம சாட்சா்காரத்துக்கு எப்படி உபயோகப்படுறதோ அது நிதித்தியாசனத்துக்காக அந்த உபாசனத்தை சொல்லி திருப்பி அந்த அத்வைதத்துக்கு உபனிஷத்து முடிகிறது. சதுர்த்த கண்டு எப்படி இருக்கு பாருங்க. அமாத்திர சதுர்த்தா அவ்யவஹாரிய பிரபஞ்சோபசம சிவ அத்வைத ஏவம் ஓங்கார ஆத்மைவ சம்விசத்தி ஆத்மானம் ஆத்மானம் ஏவம் வேத ஏவம் வேத. இந்த உபாசனத்துக்கு ஓங்கார உபாசனம் இதுக்கு உபயோகப்படுறது காமிச்ச அந்த நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்துக்கு அவஸ்தாத்ரய நிரூபணத்தை சொல்லி நிரூபணம் பண்ணி அதுக்கு ஒரு உபாசனத்தையும் காமிச்சு இந்த உபனிஷத்து முடிக்கிறது. இவ்வளவுதான் ஸ்ருதியில் இருக்கு. அந்த உபாசனத்தினுடைய அந்த பிரக்கிரியை எப்படி இருக்கும், அதனுடைய சிந்தன பிரகாரம் என்னன்றதை இப்ப நான் சொல்ல போறதில்லை. அது ஒரு தடவை இங்கேயே உட்கார்ந்து நான் சொல்லி இருக்கேன். அதனால அது இப்போ சொல்ல போறதில்லை. இப்படி இந்த உபனிஷத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தா இப்படி இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. 4 கண்டங்கள், அவ்வளவுதான் இருக்கு. சின்ன ஒரு உபனிஷத்துன்னு சொன்ன மாதிரி சின்ன ஒரு உபனிஷத்து, ரொம்ப சின்ன ஒரு உபனிஷத்து. இந்த உபனிஷத்துக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லோருக்கும் தெரியும், காரிகை பண்ணியிருக்கார் பகவத்பாதாருடைய பரமகுரு. அந்த காரிகைகள் கௌடபாத காரிகைன்னு கௌடபாத ஆச்சாரியர் பண்ண காரிகையா இருக்கிறதுனால 4 கௌடபாதாச்சாரியர் பண்ண காரிகை கௌடபாத காரிகைன்னு சொல்றது. இதுல 4 பிரகரணங்கள். அதுல முதல் பிரகரணத்துல அந்த உபாசனத்தை பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் எல்லாமே யுக்தி விசாரம், தர்க்கம் தான் சொல்லலாம். தர்க்கம் தான் வருது. இந்த தர்க்கம் எதுக்கு உபயோகப்படுறதுனால் பகவத்பாதை சொல்லி இருக்க ஸ்ருதிமத தர்க்கோத சந்தீயதான்னு சொல்லப்பட்டிருக்க. எப்படியெல்லாம் அந்த நம்மளுடைய புத்தியை கன்வின்ஸ் பண்ணணுமோ அதுக்காக வேதாந்த சம்மதமான தர்க்கங்கள் இருக்கு. அந்த தர்க்கங்களை திருப்பி அனுசந்தானம் பண்றது என்றது இது ஒரு நிதித்தியாசனம் தான். அந்த தர்க்கங்கள் மூலமா முதல் விபரீத பட்சங்கள் எல்லாம் நிராகரணம் பண்ணி அதுக்கப்புறம் எது தெரியறதோ திருடமான ஒரு புத்தி விவேகம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்றது என்ற சம்பிரதாயம். அப்படி அந்த புத்தியை சரியானபடி கொண்டு வர்றதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தர்க்கங்கள் தேவைப்படுறது. தர்க்கங்கள் பலவிதமா இருக்கலாம். புத்தி கெட்டு போடுறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். அத்வைத சாட்சா்காரத்துக்கு தேவையான அந்த விவேகத்தை கொண்டு வர்றதுக்கும் உபயோகப்படுத்தலாம். இந்த தர்க்கங்கள் உபயோகமே இல்லைன்னு சொன்னால் ஸ்ருதி விரோதம். ஏன்னா ஸ்ருதியே எத்தனையோ தர்க்கங்களை காமிக்கிறது. எத்தனையோ தர்க்கங்கள் எங்க இருந்து தெரியறது? ஸ்ருதியிலிருந்தே தெரியறது. அப்போ எப்படி தர்க்கம் பண்ணணும் என்றது குருமுகத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் குருமுகாதீன அத்தியனம் என்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்றது சொல்றது.
அதை விதிக்கிறதுன்னு சொல்றது. ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாஸ்தவியா குருமுகாத்தியனம் நியமியதே, குருமுகாதீனம் அத்தியனம் நியமியதே இதெல்லாம் சொல்லுவார். ஏன்னால் தர்க்கங்களுக்கு ரெண்டு விதமான ஸ்வரூபம் இருக்கு. உபயோகம் இல்லாத விஷயங்களை தர்க்கம் பண்ணி அனாவசியமான தர்க்கங்கள் கூட பண்றதுக்கு நமக்கு புத்தி உபயோகப்படுத்தலாம். ஆனா அதனால உபயோகம் இல்லைன்னு அப்போ எப்பேற்பட்ட தர்க்கங்கள் இதுக்கு உபயோகப்படுத்தலாம் என்றது குருமுகமா தான் தெரிஞ்சுக்கணும் என்றதுனால இந்த சிரவணமா இருந்தாலும் அதுவும் ஒரு தர்க்கம் தான். சிரவணமும் ஒரு தர்க்கம் தான், மனனமும் தர்க்கம் தான். இது சிரவணம் மனனம் என்கிறது ரெண்டுமே தர்க்கம். நிதித்தியாசனம் தர்க்கம் இல்லை. சிரவணமும் தர்க்கம் தான், மனனமும் தர்க்கம் தான். என்ன வித்தியாசம்னால் ஸ்ருதியோட தாத்பரியம், வேத வாக்கியங்களுடைய தாத்பரியத்தை ஸ்ருதி என்ன சொல்றது என்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த தாத்பரியத்தை தெரியறதுக்காக பண்ண வேண்டிய தர்க்கங்கள் பண்றதுக்கு சிரவணம்னு பேர். தாத்பரியத்தை தெரிஞ்ச பிறகு அந்த தாத்பரியம் எப்படி நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கணும். ஏன்னா பலவிதமான விபரீத பட்சங்கள் இருக்கு. அதுக்கு விருத்தமா இல்லையா என்கிறது அதுவும் நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப பரமத நிராகரணம் இது ஒரு கர்த்தவியமா வர்றது. பரமத நிராகரணம் என்கிறது இன்னொருத்தர இது பண்றதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ளேயே பல மதங்கள் வரும். பல மதங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளேயே வரும். அதுக்கு சமாதானம் கொடுக்கணும். இல்லைன்னா வித்தியாசனத்துக்கு மனசு நிற்காது. அதனால அதுக்கு எந்த விதமான தர்க்கங்கள் உபயோகப்படுறதோ அந்த விதமான அந்த தர்க்கங்களை உபயோகப்படுத்தி சிந்தனை பண்றது மனனம். இப்ப என்ன ஆச்சுன்னா ஸ்ரோதவியோ மந்தவியான்னு சொல்லும்போது சிரவணமும் தர்க்கம் தான், மனனமும் தர்க்கம் தான். நிதித்தியாசனத்துல தர்க்கத்துக்கு பிரவேசனம் இல்லை. இப்படி இருக்கு. அதுக்காக இப்போ பகவத் பாதாளுக்கு முன்னாடியே எத்தனையோ தர்க்கங்கள் இதுல இவர் காமிக்கிறார். இப்போ அத்வைத எல்லாம் பெரிய பெரிய தர்க்க கிரந்தங்கள் பார்த்தால் அவளெல்லாம் சொல்ற தர்க்கங்களுடைய மூலம் மித்யாத்வானுமானம், அது பல தர்க்கங்கள், அனுகூல தர்க்கம், பிரதிகூல தர்க்கம் இப்படியெல்லாம் வருது. அதனுடைய எல்லா தர்க்கங்களுடையும் ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற அந்த ஒரு பிளேவர் இங்கிருந்து கிடைக்கிறது. இப்ப நான் அந்த ரொம்ப விஸ்தாரமா போறதுக்கு சமயம் இல்லை. அவஸ்தாத்ரய நிரூபணம் என்ற ஒரு விஷயம், அதுல முக்கியமா சொப்பன தசையை பத்தி பண்ணக்கூடிய விசாரங்கள். அது எப்படி மித்யாத்வ நிர்ணயம், ஜெகன் மித்யாத்வ நிர்ணயம் என்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் மனசுல ஏறாது. அது எந்த வரைக்கும் மனசுல ஏறது இல்லையோ அந்த வரைக்கும் நமக்கு அத்வைத சாதனை என்கிறது பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தாலும், சமதமாதி நிஷ்டை இருந்தாலும், எவ்வளவு வைராக்கியம் வந்தாலும், வைராக்கியமே வராதுன்னு கூட சொல்லலாம். அந்த ஜெகன் மித்யாத்வ நிர்ணயம் வர வரைக்கும் அதை திருடமா இருக்க முடியாது, வச்சுக்க முடியாது. அந்த வைராக்கியம் அப்பப்போ வரும், திரும்பி போயிடும். அதனால இப்ப ஜெகன் மித்யாத்வ நிர்ணயம் பண்ண உடனே வைராக்கியம் வரும் நான் சொல்லலை. வைராக்கியத்துக்கு தனி சிந்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் இந்த ஜெகன் மித்யாத்வ நிர்ணயம் என்கிறது கம்பல்சரி, அது இல்லாம வராது. அதனால அதுக்கு எப்பேற்பட்ட தர்க்கங்கள் உபயோகப்படுறது என்கிறது சொப்ன தசையை வச்சுட்டு நம்ம விசாரம் பண்றது. அதுக்காக வைதத்திய பிரகரணம் என்கிறது ஆரம்பிக்கிறதே அந்த சொப்ன தசையை காமிச்சு ஆரம்பிக்கிறது. வைதத்தியம் சர்வபாவானாம் ஸ்வப்னே ஆஹுர் மனீஷினா அந்தஸ்தானாத்து பாவானாம் சம்ருதத்வேன ஹேதுனா. முதல் ஸ்லோகம். வைதத்தியம், விததம் நம் இச்சையின் அர்த்தம் பொய். வைதத்தியம் சர்வபாவானாம், எதெல்லாம் தெரியறதோ திருஷ்யம் சொல்றது இல்லையா, எல்லாத்துக்குமே வைதத்தியம் இருக்கு என்றது வேதாந்த சித்தாந்தம். அப்படி இருக்க முடியுமா? பார்க்கறது எல்லாமே மிச்சை, எதெல்லாம் பார்க்கக்கூடியதா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மிச்சை. அப்படி வர முடியுமா? அப்படி ஒரு சித்தாந்தத்தை மனசுல வாங்கிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும்னு காமிக்கிறதுக்காக சொப்பன தசையை, அந்த சொப்பனம் என்கிற ஒரு அவஸ்தையை காமிக்கிறார். சொப்பனே ஆகுர் மனீஷினா. அது எப்படின்னா அந்த சொப்ன தசையை மட்டும் வச்சுன்னு பாருங்க, சொப்னத்துல எதெல்லாம் தெரிகிறதோ எல்லாமே மிச்சம். நமக்கு என்ன வேணும்?
எதையெல்லாம் தெரிகிறதோ அது எல்லாமே மிச்சை. அப்படி நம்ம புத்தியில வருமா, வாங்கிக்க முடியுமான்னு கேட்டா வாங்கிக்க முடியும். சொப்னத்துல பாருங்க, சொப்னத்தில் எதெல்லாம் தெரிகிறதோ எல்லாமே மித்தியா தான் இருக்கு. சொப்னே ஆகுர் மனிஷினா அந்தஸ்தானாத்து பாவானாம் சம்ருதத்வேன ஹேதுனா. அந்தஸ்தானாத்து பாவானாம் எதெல்லாம் தெரிகிறதோ உள்ளுக்குள்ள தெரிகிறது. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி தெரியக்கூடிய பதார்த்தங்கள் ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். மாயா மாத்திரம் தூ காஸ்மியேன அனபிவியக்த ஸ்வரூபத்வான் சூத்திரக்காரர் சொல்றது. அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் மித்தியைங்கிறது சித்தமான விஷயம். அது வச்சுட்டு நமக்கு ஜாகிரத் காலத்துல தெரியறதும் மித்தியைங்கிறத நிரூபணம் பண்ண முடியும் ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அவரே சொல்றார் மேற்கொண்ட, அதீர்கத்வாச்ச காலஸ்ய கத்வா தேசான் ந பஷ்யதி பிரதிபுத்தஸ்ச வை சர்வஸ் தஸ்மின் தேசே ந வித்யதே. அதீர்கத்வாச்ச காலஸ்ய, சொப்ன காலம் என்கிறது கொஞ்சம் காலம்தான் இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் சமயத்துல எவ்வளவு விஷயங்கள் பார்க்கறதுன்னு பார்த்தால் எத்தனையோ விஷயங்கள் பார்க்கறது. ஒரு வருஷம் முடிஞ்ச மாதிரி சொப்னம் வர்றது அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் காலத்துல, தீர்க்கம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட சின்ன காலத்துல கத்வா தேசான், அந்த அளவுக்கு காசியில் போயிட்டு வந்திருக்கோம். சொப்னத்துல காசியில் போயிட்டு வந்தேன்னு சொப்னம் பார்க்கிறேன். காசியில் போய் வர்றதுக்கு சமயம் இல்லை. ஆனால் அப்படி சொப்னம் தரிசனம் நமக்கு இருக்கு. பிரதிபுத்தஸ்ச வை சர்வஸ் தஸ்மின் தேசேன வித்யதே. எழுந்து பார்த்தால் ஒண்ணுமே இல்லை. அதனால சொப்ன திசையில் எதெல்லாம் பார்க்கிறதோ அது மிச்சைங்கிறது அது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய சாமர்த்தியம் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் விசாரம் பண்ணாலே தெரியுது. அபாவஸ்ச ரசாதீனாம் ஸ்ரூயதே நியாயபூர்வகம் வைதத்தியம் தேன வை பிராப்தம் சொப்னே ஆகு பிரகாசிதம் இருக்கு. இப்ப நான் இந்த ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்ண போறது இல்லை. இதுல இருந்த பல ஸ்லோகங்கள் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, சாஸ்திர கிரந்தங்கள் அங்கங்க இருக்கிற விஷயங்கள் சொப்ன திசையை பத்தி விசேஷமா சொல்லணும். சாதாரணமா இந்த அவஸ்தாத்ரய விசாரம் என்கிறது எதுக்கு உபயோகப்படுறது கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சொப்ன திசையை பத்தி விசாரம் பண்ணலாம். அவஸ்தாத்ரய நிரூபணம் பண்றது இதுதானே இந்த உபனிஷத்தினுடைய ஒரு முக்கியமான பிரமேயம். 3 அவஸ்தைகள் இருக்குன்னு சொல்லி உபனிஷத்து பல இடத்துல பல பிரகரணங்கள் ஆரம்பிக்கிறது. திரய ஆவசதாக திரய சொப்னாக இதுல ஐதரயத்துல வருது. 3 அவஸ்தைகள் இருக்கு, 3மே சொப்னம்னு சொல்றது. அது இன்னும் ஒரு விசேஷம். 3 அவஸ்தைகள் இருக்குன்னு சொல்லி இப்போ மாண்டூக்கியத்துல தெரிகிற மாதிரி இல்லை. திரய ஆவசதாக, அவசதான அவஸ்தைகள் அர்த்தம். திரய சொப்னாக 3மே சொப்னம். அது சொப்னம் மாதிரின்னு அர்த்தம். ஏன் சொப்னம் மாதிரின்னா சம்சாரத்துல சேர்ந்ததாக இருக்கிறதுனால சம்சாராந்தர்கதம் என்கிற அபிப்பிராயத்துல சொப்னம்னு சொல்றது மாயா காரியம்னு அர்த்தம். மாயா சம்பந்தம் இல்லாம சம்சாரம் இருக்காது. அதனால 3மே மாயா சம்பந்தத்தோட தான் இருக்குங்கிறதுனால சொப்னம்னு சொல்றது. 3மே சுசுப்தின்னு சொல்ற இடமும் உண்டு. எல்லாமே சுசுப்தி. அவித்யா நித்ராயாம் பாஷ்யக்கார சொல்றது. அவித்யா நித்ராயாம் ஸ்திதா சர்வே விசிஷ்டதா ஜாகிரதா அங்கே வருது. அவித்யா நித்ராதா பிரபுதாக முக்தாகன்னு அர்த்தம். அப்ப நித்ரைன்னு கூட சொல்லலாம். அப்போ 3 அவஸ்தையையும் சொப்னம்னு சொல்ற சந்தர்ப்பம் இருக்கு வேதாந்த கிரந்தங்கள்ல. 3 அவஸ்தையும் சுசுப்தின்னு சொல்ற சந்தர்ப்பம் இருக்கு. நித்ரை எல்லாமே நித்ரை. அவித்யா நித்ராயாம்னு சொல்றது அப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா பிரபோதம் இல்லைங்கிறத வச்சுட்டு சொல்றது. ஒண்ணு இந்த அவஸ்தாத்ரய நிரூபணம் பண்றதுனுடைய உபயோகம் ஒண்ணு ஆத்மா ஏகஹான்னு கண்டுபிடிக்கிறது. ஆத்மா ஒண்ணு, ஆத்மா பலது கிடையாது. இது நம்மளுடைய முக்கியமான வேதாந்த சித்தாந்தம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ ஆத்மனச்சாபி நானாத்வம் நாஸ்தி சொல்றது இல்லையா? ஆத்ம நானாத்வம் கிடையாது. அப்ப நான் வேற நீ வேறேன்னு சொல்றது ஔபாசிக பேதம்னு சொல்லி ஆகும். அது எப்படின்னு கேட்டால் வாஸ்தவிகமான பேதம் இருக்கட்டுமே, எல்லாமே நம்மளுடைய அனுபவங்கள் வேற வேறையா இருக்கு. என்னுடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு இல்லை, இன்னொருத்தருடைய அனுபவம் எனக்கு இல்லை.
சுகதுக்காதி வைச்சித்ரியம் எல்லோருக்கும் வையக்திகமா வேற வேற தான் இருக்கு. ஜன்ம மரண கரணா ஜனன மரண கரணானாம் அயுகப பிரவர்த்தே சாங்கிகாரிகையில் வருது. அவ ஆத்மா பலதுன்னு சொல்லுவா. ஜனனம் எல்லாருக்கும் சேர்ந்த ஜனனம் இல்லை, மரணம் இல்லை, எல்லாமே வேற வேற தான் இருக்கு. தனித்தனி இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து நடக்கல. அதனால எல்லாம் ஆத்மா எல்லாம் தனித்தனி வேற வேற பாரமார்த்திக பேதம். இப்ப பேதமே இல்லை நம்மளால சொல்ல முடியாது, பேதம் இருக்கு. ஏன்னா ஔபாதிக பேதம் நம்மளுடைய சித்தாந்தம்னு சொல்லி ஆகணும். இது எப்படின்னு நமக்கு மனசுல ஏறாது. அது ஏறுறதுக்காக இந்த அவஸ்தாத்ரய நிரூபணம் பண்றதுனால அது நமக்கு கிரகிக்க முடியும். ஏனால் இந்த அவஸ்தாத்ரயத்தை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால், அவஸ்தாத்ரயம் அவஸ்தாத்ரயத்துல நான் ஒரே ஒருத்தன் அனுபவம் பண்றேன். என்னுடைய அனுபவம் தெரியுது. நான் என்கிற ஒரே ஒருத்தன் ஜாகிரத்தில் இருந்துள்ள இந்த விவகாரங்களே பண்றேன். நானே சொப்னத்தில் போய் இன்னொரு விவகாரம், சுஷுப்தியில விவகாரம் இல்லாட்டாலும் ஆனந்த அனுபவம் இருக்கு, அஜ்ஞான அனுபவம் இருக்கு. இது பிரசித்தம். ஆனா இது ஜாகிரத்தில் இருக்கிற நான் வேற, சொப்னத்தில் இருக்கிற நான் வேற, சுஷுப்தியில் இருக்கிற நான் வேறேன்னு சொல்ல முடியாது. அவஸ்தைகள் மாறி வரும் பொழுதும் இந்த பிரத்யபிஜை இருக்கிறதுனால நான் வேற வேற என்கிற இது கிடையாது, ஒரே ஆத்மா. இப்போ பிரத்யபிஜை என்கிற ஒரு பிரமாணம் உங்களுக்கு வேதாந்தம் தெரிஞ்சவாளா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அந்த பாரிபாஷிக சப்தங்களை உபயோகப்படுத்துறேன். அவ்வளவுதான், ரொம்ப கீழே போய் சொல்ல வேண்டியதில்லைன்னு தெரியும். அதனால வேதாந்த உபன்யாசங்கள் ரொம்ப வருஷமா எல்லோரும் கேட்டு இருக்கிறதுனால இது ஒன்றும் புதுசா இல்லை. அதனால சாஸ்திரிய சப்தங்கள் சொல்லலாம். நமக்கு பிரத்யபிஜை இருக்கு. நானே சொப்னம் பார்த்திருக்கேன். சொப்னத்துல ஒரு ராஜாவா இருந்த ராஜ்யபரணம் பண்ணவன் நான் தான். இப்போ ஜாகிரத அவஸ்தையில இருந்துட்டு சாதாரண மனுஷனா இருக்கேன் சொல்றது தெரியுது. இப்போ பிரத்யபிஜை இருக்கிறதுனால சொப்ன தசையில் இருக்கிற நானும் இப்போ ஜாகிரத தசையில் இருக்கிற நானும் ஒரே ஆசாமியும் தெரியுது. ஆனால் சொப்னத்தில் இருக்கிற சரீரம் வேற, ஜாகிரத்தில் இருக்கிற சரீரம் வேற. இந்த சரீரம் வேறையா இருக்கிறதுனால சொப்னத்தில் போய் அந்த அனுபவம் பண்ணும் பொழுது இந்த ஜாகிரத்தில் இருக்கிற நான் என்ன ஞாபகம் இல்லை, ஜாகிரத்தில் இருக்கிற என்னை பத்தி சொப்னத்துல ஞாபகம் இல்லை. அப்படி சொப்ன தசையை அனுபவிக்கும் பொழுது வேற ஒரு நான் வேற என்ற ரீதியில தான் அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தால் என்ன தெரிகிறது, சரீரம் மாறுறது, சரீரம் ஒரே ஆத்மாவா இருந்தாலும் சரீரம் மாறுறதுனால வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுறதுன்னு தெரியுது. அப்போ என்ன தெரிகிறது, சரீரம் மாறுறதா இருந்தாலும் சரீரம் வேற வேற உண்மையா ஒரே ஆத்மாவா இருந்தாலும் சரீரம் மாறும் பொழுது சொப்னத்தில் இருக்கிற சரீரம் வேற, பிராதிபாசிக சரீரம்னு சொல்லணும். அந்த சரீரம் மாறுறதுனால வேற விதமான அனுபவங்கள் ஏற்படுறது தெரிகிறது. இதனால என்ன தெரிகிறது, சரீரம் மாறுறதா இருந்தா போரும், சரீரம் மாறுறதா இருந்தால் போரும். ஔபாதிக பேதம் வச்சுண்டு நமக்கு ஒரே ஆத்மாவை ஒரே ஆத்மாவுக்கு பலவிதமான அனுபவங்கள் வர முடியும் என்றது கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு பிரத்யபிஜை இல்லை, அது வாஸ்தவம். சொப்னத்தில் இருக்கிற நான், ஜாகத்தில் இருக்கிற நான் தான் என்கிற பிரத்யபிஜை இருக்கு. ஆனால் நீங்கள் நானும் ஒரே மனுஷன் என்ற பிரத்யபிஜை நமக்கு இல்லை. இருந்தாலும் ஸ்ருதி சொல்றது ஏதோ ஒரு பிரமாணம் இருக்கு, தத்துவமசின்னு இருக்கு. ஆத்மா ஏகஹா என்கிற விஷயத்துல ஸ்ருதி இருக்கு. அந்த ஸ்ருதி சொல்ற சித்தாந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் என்கிறது இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு புரிஞ்சுக்க முடியும் என்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, ஆத்மா என்கிற சரீரத்திலிருந்து வேற, சரீராதிரிக்தத்துவம் ஆத்மனா, ஆத்மா சரீராதிரிக்தா என்கிறது சரீரம் இல்லாத சரீரத்திலிருந்து விட்டு இன்னொரு தத்துவம் இருக்கு என்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த அவஸ்தாத்ரய நிரூபணம் என்றது உபயோகப்படுத்துறது. அது எப்படின்னு கேட்டால், ஒரே சாட்சி மூணு அவஸ்தையையும் பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரே ஸ்வரூபம் அங்க இருக்கணும். ஜாகரூகமா இருந்தா தான் முன்னாடி சொன்ன அந்த பிரத்யபிஜை வரும். சொப்னத்துல சொப்னங்களே பார்த்த அந்த நான் இப்ப ஜாகிரத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்ற பிரத்யபிஜை வரணும்னால் அந்த சொப்னத்தையும் சுசுப்தியையும் ஜாகிரத்தையும் அனுபவம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள்
ஜாகரூகமா இருக்கணும். அந்த பொருள் சரீரம் கிடையாது. ஏனால் சரீரம் ஜாகிரத்தில் இருக்கிற சரீரம் சொப்னத்தில் வேலை பண்றதில்லை, சொப்னத்தில் இருக்கிற சரீரம் ஜாகிரத்தில் வேலை பண்றதில்லை. அதனால அந்த சரீரம் போனாலும் வேற சரீரம் இருக்கு. ஆனால் இந்த சரீரத்துக்கு எல்லாத்துக்குமே சாட்சியா இருக்கக்கூடிய இன்னொரு தத்துவம் இருக்கு என்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆத்மான்னு சொல்றது. இது நிரூபணம் பண்றதுக்காக இந்த அவஸ்தாத்திரய நிரூபணம் உபயோகப்படுறதுன்னு சொல்லலாம். இன்னும் வேற வேற எடுத்துட்டு பார்த்தால், இப்ப சுஷுப்தி இருக்கு. சுஷுப்தி இவருடைய நிரூபணம் எதுக்காக பண்றது? பல உபயோகங்கள் சொல்லலாம். நான் சில விஷயங்கள் சொல்றேன், அவ்வளவுதான். நிறைய இடங்கள் சாஸ்திர கிரந்தங்கள் பார்த்தா கிடைக்கும். இப்போ சில பூர்வபக்ஷங்கள் வரும். நம்ம நிர்குணமான ஆத்ம தத்துவம் நிர்குணமா இருக்குன்னு சொல்லும் பொழுது மோட்சஸ்வரூபம் அப்படிதான் இருக்கணும். நிர்விஷய சுகம்னு சொல்லணும். மோட்சம் சுகஸ்வரூபமா இருந்தாலும் அது நிர்விஷய சுகம், விஷய சம்பந்தம் இல்லாம ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லணும். அந்த சுகம் தான் மோட்சஸ்வரூபத்தில் தெரியுது, மோட்சத்துல தெரியறதுன்னு கூட சொல்ல முடியாது. சொப்பிரகாசமான சுகம் மோட்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மோட்சம் ஒரு புருஷார்த்தம் சொல்ல முடியுமா ஒரு சந்தேகம் வரும். ஏனால் நமக்கு சுகம் என்றது விஷயத்திலிருந்து கிடைக்கிறது, அதுதான் சுகம் தெரிகிறது. இது இல்லாம வேற விதமான ஒரு சுகம் இருக்கா? அப்பேற்பட்ட ஒரு சுகம் இருந்தாலும் அந்த சுகத்துல நமக்கு ஆசை வருமா? நமக்கு வேண்ட யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒருத்தருக்கு வரணும் இல்லையா? முமுக்ஷு என்கிற ஒருத்தனாவது இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்க முடியுமா? யாராலையும் முமுக்ஷுவாக இருக்கவே முடியாது. அந்த அத்வைத சித்தாந்தத்தை பார்த்தால் அப்பேற்பட்ட மோட்சத்துல யாருக்குமே ஆசையே வர முடியாது என்கிற மாதிரி இருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கு. விருந்தாவனத்துல ஸ்ரீகாலத்துவம் வரும் அபிவிருந்தாவனே ரம்யே ஸ்ரீகாலத்துவம் பயிச்சதி நகி நிர்விஷயம் மோட்சம் நது நிர்விஷயம் மோட்சம் கோபி வாஞ்சதி ராகவான்னு இருக்கு. இது யோகவாதிஷ்டமா அப்படி ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் நிர்விஷயம் மோட்சம் கோபி வாஞ்சதின்னு சொல்லணும் இல்லையா? கோபி வாஞ்சதி அவசியம் கஷ்டித் புருஷ தவிரேய நிர்விஷயம் சுகம் வாஞ்சதின்னு சொல்லணும். சரி, அப்போ இந்த நிர்விஷய சுகம் என்கிறது அப்படி ஒண்ணு இருக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு நம்ம சுசுப்தியை உதாரணமா காமிக்கணும். சுசுப்தியில் சுகம் இருக்கு என்றது அனுபவ சித்தம். இல்லைன்னா சுசுப்தி வேணும் என்ற ஒரு எண்ணமே இருக்க முடியாது. சுசுப்தியில் எல்லோருக்கும் ஆசை இருக்கு. ஆனா சுசுப்தியில சுகம் இருக்கு, விஷய சம்பந்தம் இல்லை. அதனால விஷய சம்பந்தம் இல்லாத ஒரு சுகம் என்கிறது இருக்க முடியும் என்றதுக்கு சுசுப்தி உதாரணம். அதனால மோட்சத்துக்கு சுசுப்தி ஒரு உதாரணமே ஒரு திருஷ்டாந்தமா காமிக்கிறது. அந்த திருஷ்டாந்தம் பரிபூர்ணமான திருஷ்டாந்தம் இல்லை. ஆனா இந்த அம்சத்துல திருஷ்டாந்தம் விஷய சம்பந்தம் இல்லாமலும் சுகானுபவம் என்கிறது இருக்கு. நான் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் என்ற எண்ணம் இல்லாம, அந்த எண்ணம் சுசுப்தியில் இல்லை, நான் என்ற எண்ணமே இல்லை. இதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் அது ரொம்ப சுலபமா நம்மளால பதில் சொல்ல முடியும். இந்த ஒரு சுசுப்தி திருஷ்டாந்தத்தை மனசுல வச்சுட்டு விசாரம் பண்றதா இருந்தால் ரொம்ப ரொம்ப சுலபமா நமக்கு பதில் சொல்ல முடியும். அகம் என்ற எண்ணமே இல்லாத ஒரு ஸ்திதி மோட்சம் சொல்றதா இருந்தால் அப்பேற்பட்ட மோட்சம் வேணும் என்கிற ஒரு ஆசை இருக்க முடியாதுன்னு சொன்னால் இருக்க முடியும்னு காமிக்கணும். இல்லைன்னா சுசுப்தி எப்படி புருஷார்த்தமா வருது? அதனால சுசுப்தி எப்படி புருஷார்த்தமோ அப்படி மோட்சமும் புருஷார்த்தம் நம்மளால சொல்ல முடியும். என்ன வித்தியாசம்னா, சுசுப்தியில அஜ்ஞானம் இருக்கிறதுனால சாஸ்திர பாஷையில சொன்னால் அஜ்ஞானோபகிதமான ஆனந்தம் இருக்கு சுசுப்தியில. மோட்சத்துல அப்படி இல்லை, அந்த வித்தியாசம் இருக்கு. அப்புறம் இந்த விஷய சம்பந்தம் இல்லாத சுகம் சுசுப்தியில, அது ஒரு விஷயம் சொன்னேன். அது மட்டும் இல்ல, கர்மஜன்யம் இல்லை அந்த சுகம், அது ஒரு விசேஷம். சுசுப்தியில் இருக்கிற சுகம் கர்மஜன்யம் இல்லை. இப்ப கர்மஜன்யமான சுகம் இருந்தா தான் அதுக்கு நமக்கு போகம்னு சொல்ல முடியும். விஷயத்திலிருந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கர்மா பண்ணணும். சுசுப்தி கர்மத்தினால ஏற்படக்கூடிய சுகம் இல்லை. கர்மோபரமே சதி சுசுப்தின்னு சொல்றது. ஜாகிரத் போகப்பிரத கர்மோபரமே சொப்னோ பவதி.
சுவாப்னிக போகப்பிரத கர்மோபரமே சுசுப்தி. சுசுப்தியில அனன்வாகதம் புண்ணியன அனன்வாகதம் பாபேனான்னு சொல்றது. பாபத்தோடும் புண்ணியத்தோடையும் சம்பந்தம் இல்லை. அப்ப பாபத்தோடையும் புண்ணியத்தோடையும் சம்பந்தம் இல்லாம ஒரு சுகம் இருக்க முடியுமா கேட்டா இருக்க முடியும் என்கிறத காமிக்கணும் சுசுப்தியில. ஏன்னா விஷயத்தை வச்சுண்டு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு கர்மம் வேணும், கர்மாக்கள் உபயோகப்படுறது. இப்ப சுசுப்தியில ஏன் விஷயம் தேவைப்படலைன்னால், விஷயம் எப்ப தேவைப்படுறது பாருங்க. இந்த விஷயங்கள் கிடைக்கலன்னா என்ன கஷ்டம் ஏற்படுறது? உடனே சட்டுன்னு அந்த துக்காரோபம் ஏற்படுறது ஆத்மாவில. இப்போ அனுகூலமா தெரியக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், அது வேணும் வேணும் என்ற எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம்? ஜாகிரத அவஸ்தையில கேட்டா ஒண்ணும் இல்லை. அந்த விஷயங்கள் கிடைக்கலன்னா என்ன வருது? கிடைக்காம போனால் உடனே துக்காத்தியாசம் ஏற்படுறது ஆத்மாவில. நான் ஏதோ ஒரு துக்கம் ஏற்படுறது. என்ன துக்கத்துக்கு காரணம்? துக்கத்துக்கு இப்ப என்ன காரணம் வந்தது? ஒன்னும் காரணமே வேண்டாம். ஜாமிதா துக்கம் ஒரு துக்கம், போரடிக்கிறதுன்னு ஒரு துக்கம், அது ஒரு துக்கம். இப்போ ஒன்னும் குழப்பம் ஒண்ணுமே வரல, சும்மா உட்காந்துருக்கும், ஆனா அது ஒரு துக்கம். சும்மா உட்காந்துருக்குங்கிறதே ஒரு துக்கம். அதுக்கு என்ன காரணம்? அப்போ துக்கத்துக்கு பிரதிகூலமான ஏதோ விஷயம் கிடைக்கணும்ங்கிறது இல்லை. துக்காத்தியாசம் என்கிறது அவித்யை இருந்தால் துக்காத்தியாசத்துக்கு எப்பொழுதும் வாய்ப்பு இருக்க, ஜாகிரத்திலும் சொப்னத்திலும். அப்ப இந்த துக்காத்தியாசத்தை என்ன பண்றது? அதை பிளாக் பண்ணணும். அது பிளாக் பண்ணணும்னால் ஒரு அனுகூலமான விற்பி கொண்டு வந்துட்டே இருக்கணும். அனுகூலமான விற்பியை கொண்டு வரணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும், விஷயங்கள் வேணும். அது ஒரு விஷயம் இல்லை, பல பல விஷயங்கள் வரணும். ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் தான் சகிக்க முடியும், அது இன்னொரு விஷயம் வேணும். இந்த அனுகூல விற்பி இல்லாம போனால் உடனே அந்த துக்காத்தியாசம் வருது. சுசுப்தியில் என்ன ஒரு சௌகரியம்னால் துக்காத்தியாசம் வருது இல்லைன்னா, துக்காத்தியாசம் வராம இருக்கிறதுனால இந்த விஷயம் தேட வேண்டாம். அதனால விஷயம் இல்லாமலே சுகமா இருக்க முடிகிறது. அதுக்குதான் காரணம். அப்ப என்ன தெரிகிறதுனால பிரதிகூல துக்காத்தியாசம், துக்கி என்ற எண்ணம் இல்லாம இருக்க முடியும்னால் விஷயம் தேவையில்லை, தேவைப்படுறதில்லை. நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு விஷயம் தேவைப்படுறதில்லை. என்ன காரணம்? சுசுப்தியில துக்காத்தியாசம் கிடையாது. அப்ப துக்காத்தியாசம் இருக்கிறதுக்கு எப்போ ஒரு வாய்ப்பு இருக்கோ, அவகாசம் இருக்கோ, சான்ஸ் இருக்கோ, அப்பதான் மோட்சத்துல விஷய சம்பந்தம் இல்லாமலும் சுகமா இருக்க முடியும், சுகானுபவம் என்கிறது வர முடியும் என்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு இந்த சுசுப்தி என்கிற திருஷ்டாந்தத்தை நமக்கு உபயோகப்படுத்தலாம்.